திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றினால் 45 நாட்களுக்குள் நேரில் வருவேன் என்று அறிவித்திருந்த பிரதமர் மோடி சொன்னபடி கேரளா வந்திருக்கிறார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இன்று கேரளா மற்றும் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கேரளாவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10:45 மணி அளவில் திருவனந்தபுரம் சென்றடைந்தார். அவரை கேரள கவர்னர் மற்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். Trains being flagged off are Nagarkoil Mangaluru Amrit Bharat Express, Thiruvananthapuram Tambaram Amrit Bharat Express, Thiruvananthapuram Challapalli Amrit Bharat Express and Thrissur Guruvayur passenger train. திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் 3 அமிர்த பாரத் விரைவு ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் மோடி தொழில்நுட்ப சேவைகள் நிறைந்த நவீன தலைமை தபால் நிலையத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் மோடி பாஜக சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டம் தொடங்கும் முன்பாக மோடியை பல முக்கிய தலைவர்களும் வரவேற்றனர். சமீபத்தில் அங்கு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி வெற்றி பெற்றது. அங்கு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கவுன்சிலர்களை கௌரவித்தார் மோடி. திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்ற வி ராஜேஷ் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் அனைவரும் மோடியிடம் ஆசி வாங்கினர். அப்போது மாறி மாறி காலில் விழுந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மோடி, குஜராத்தை போல கேரளாவிலும் விரைவில் பாஜக ஆட்சி மலரும் என்றும், சபரிமலா தங்க கடத்தல் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் விசாரணை மூலம் கண்டறிந்து தக்க தண்டனை வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பின்னர் கேரள பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. ദക്ഷിണേന്ത്യയിൽ ഉടനീളമുള്ള കണക്ടിവിറ്റി ഗണ്യമായി വർദ്ധിപ്പിക്കുന്ന 3 അമൃത് ഭാരത് എക്സ്പ്രസ് ട്രെയിനുകൾ ഉൾപ്പെടെ 4 ട്രെയിൻ സർവീസുകളാണ് ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രി ഇപ്പോൾ ഫ്ലാഗ് ഓഫ് ചെയ്തിരിക്കുന്നത്. Subscribe to One India and never miss an update.